Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நாம ghee rice அதாவது நெய்ச்சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை லைட்டாக வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. அப்படியே மெலிசா நறுக்குன்னு ஒரு வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அஞ்சுலேருந்து 7 நிமிஷம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் வதங்கட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கழுவி ஊற வச்ச 2 கப் பாஸ்மதி அரிசியை போட்டு இல்லை 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வதக்கலாம். பாஸ்மதி அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். அரிசி உடையாமல் வதக்கிக்கோங்க. அரிசி வதங்கிடுச்சுங்க. இப்போ 4 கப்பு தண்ணி சேர்த்திப்போம் நாம. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரிசி உடையாமல் கலரிக்கோங்க. அரிசி ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி மேலே அரிசி தெரியுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கோங்க. அப்படியே வறுத்த முந்திரி திராட்சை பிளேட்டிங் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி இதில் போட்டுருங்க. மூடி வச்சு கம்மி தீயில் 20 நிமிஷம் வேக விடுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உடனே எடுக்க வேண்டாம் சாப்பாடு. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அரிசி உடையாமல் குலையாமல் உதிரியாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தயிர் பச்சடி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரேவியோட சூடாக கீ ரைஸை பரிமாறலாம்.